முடித்து விட்டாய். நான் காத்திருக்கிறேன். அருமை சகோ. தங்கமே, நான் சொல்லிட்டேன். உண்மையிலேயே சமையல்காரருக்கு எல்லாம் தெளிவாக இருக்கிறது. ருசிகரமான பிரங்கி பழம். இது என் புதிய சமையல் மாஸ்டர் பீஸ்க்கு சிறந்தது. நான் எளிதாக எல்லா அடுக்குகளையும் கிரீமுடன் பூசி அது ஒரே திறமையான வடிவத்தை கொடுக்க ஒரு ஸ்பேச்சுலா பயன்படுத்துவேன். இது ஒரு வானவில் கேக். அதை சுவையான ஸ்கிட்டில்ஸ் கிரீமுடனே அலங்கரிப்பேன். காத்திருங்கள். எனக்கு தேவையான அன்சி கிடைச்சிச்சு. எனக்கு மாண்டி பிடிக்கும். அப்போ பார்த்துக்கோங்க. இதே ஒரு உண்மையான கலைத்துறை தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. நான் கேக்குகள் செய்யும் போது நான் ஒரு கலைஞராக உணர்கிறேன். புதிய உலகத்தை உருவாக்குவது போல இந்த அற்புதமான வண்ணமயமான வானவில்க்கு கிரீம் மேகங்கள் மற்றும் சந்தோஷமான கண்கள் இரண்டை காட்ட ஃபெல்ட் ஆகியிருக்கிறது. வாலா, வணிகத்தில் ஆப்பிள்கள். அற்புதம். எனக்கு தெரியும். மேலும் நான் என் இதய வடிவ கேக் செய்து அதை கிட்கேட்களால் அலங்கரிப்பேன். ஏனெனில் குழந்தைக்கு அவற்றை மிகவும் பிடிக்கும். அதை சுற்றிலும் வையுங்கள். ஆனால் அது போதவில்லை. என் இனிப்பு சாக்கடிக்காக இன்னும் நிறைய வெண்ணெய் வேண்டும். மல்டிசர்ஸ் மற்றும் ஸ்கிட்டில்ஸ். பாட்டி, நீங்கள் நன்றாக பணியாற்றுகிறீர்கள். இதோ இது என் தலைவாரி. அது நல்லதையா தெரியவில்லை. கவலைப்படாதீர்கள், நான் இன்னும் முடிக்கவில்லை. ஒரு ஆடம்பரமான அலங்காரம் செய்ய எனக்கு பிலிம் மற்றும் இலகுவான பானம் உருண்டுகள் அதிக அளவில் தேவை. முதலில் நான் என் சூப்பர் பர்னர் மூலம் சாக்லேட்டை உருக விடுகிறேன். இப்போது நான் நீல நிற துளிகளை சேர்க்க போகிறேன். அவை எனது கேக்கில் மிகவும் அழகாக இருக்கும். அனைவரும் தயாராக இருக்கிறீர்களா? உங்களுக்கு எதிர்கால வெற்றியாளரை அறிமுகப்படுத்த கடமைப்பட்டுள்ளேன். அட, என்னுடைய மனிதா, கூடுங்கள். அவர்கள் வெற்றியை பெற்று விட்டார்களா? சபையரின் கேக்கை முதலில் முயற்சி செய்ய வேண்டும். எனக்கு இது பிடிக்கும். பாட்டியின் கேக் அதே ரீதியில சுவையானதா என்று தெரியவில்லை. அதை செய்து பார்ப்போம். எனக்கு சாக்லேட் மிகவும் பிடிக்கும். நன்றி பாட்டி, இது மிக குளிர்ச்சி. ஓஹோ, இந்த கேக்ல ஏதோ தவறு இருப்பது போல. இதன் சுவை எனக்கு பிடிக்கவில்லை. மற்றும் வெற்றியாளர் பாட்டி. ஆமா பெண்களே, நமக்கு ஒரு சவால். குறியெடுக்கவும். தயவு செய்து எனக்கு கொஞ்சம் பாஸ்தா செய்வீரா? அற்புதமான பணியாக இருக்கிறது. சஹி. செய்ய வேண்டியது எல்லாம் நூடுல்ஸ் வேக வைத்து விட்டால் போதும். நான் சூடான நீரில் பாஸ்தாவையும் வேக வைக்கும். இது என் அன்பு பாசமுள்ள குழந்தைக்கு. மிக இனிமையானது பாட்டி. உங்களை புயத்திக் கொள்ளட்டுமா? அதே சமயத்துல இந்த சாசேஜை ருசிக்கலாம். நன்றி. இதற்கான நேரம் 4. சாசேஜ்களை நம் நேரில் காய்ச்சி. அதுதான் விஷயம் அல்லவா? ஒரு சவாலில் வெற்றி பெற நீங்கள் குழந்தையை எதிர்பாராத முடிவுக்கு பரவசப்படுத்த வேண்டும். சாதாரண நூடுல்ஸ் இங்கு பாதிப்பை ஏற்படுத்தாததால் முட்டை, பால் மற்றும் மாவை வைத்து நான் எனது சொந்த நூடுல்ஸை செய்வேன். அது ஒரு குற்றச்சாட்டு. இப்போது ஒப்பந்தம் ஒன்றுக்கு ஒரு பாட்டிலே. நன்றி. யார் முதல்ல இருந்தார்கள்? நூல்களில் எல்லாம் பாருங்கள். இப்போது உங்களிடம் பார்வையாளர்கள், சமையல்காரர்கள் இருக்கிறார்கள். Well, sir.
ஆம், என் புதிய டூடல்கள் தயாராக உள்ளன என்பதோடு நன்றாக மணக்கின்றன. குளிர் பொரிய இனிப்பு சாறு மற்றும் பாடுங்கள். அவள் தாங்குகிறாள். முடிவு. ஆலு நீம்கள். சரியானது. நாங்கள் விசித்திரமாக இருக்கிறோம். ஸ்பகெட்டி. இது தயார். அந்த சாசேஜ்களை பாருங்கள். நீங்கள் திருப்தியற்ற நிலை. அவை ஆக்டோபஸ்களை போல இருக்கின்றன. எங்கே எங்கள் தீயணைப்பான்? இல்ல, என்ன? மிக அதிகமான பட்டாசு. கரடிகள் குறிச்செயல்களை விரும்புகின்றன. மாட்டுகளில் உடனடி நூடுல்ஸ் செய்து கொள்ளலாம். நான் அங்கே இப்போது இருக்கிறேன். போகலாம். அது மிகவும் நான் கண்டிப்பாக ஒரு சாமர்த்தியவான். இருக்கிறது. ஓ, அது என்ன? இந்த நூடுல்ஸ் ரொம்ப சுவையில்லாமல் இருக்கின்றன. வாவ், என்ன அழகு! என் வாயில் நீர் ஊறும். நாம் அது சுவைச்சது முடிக்கலாம். நன்றி சமையல்காரர். உங்களை வரவேற்கிறேன். இந்த வேடிக்கையான சாசேஜ்களை பாருங்கள். எனக்கு இவை மிகவும் பிடிக்கும். ரொம்ப சுவையாக இருக்கிறது. இது உண்மையில் நல்லதாக உள்ளது. எனக்கு மகிழ்ச்சிதான் வெற்றியாளர். உங்களின் புதிய பணிப்புரை ஒரு மில்க் ஷேக். அதை உடனே சமையல் செய். நான் முயற்சி செய்கிறேன். இதுல நான் நிபுணன். முதலில் ஐஸ் கிரீமையும் பாலையும் பிளெண்டரில் கலக்க வேண்டும். பாருங்கள். என்ன? பாலை கொண்டு திறந்து அதை போட்டு நல்லா சேர்த்து அடிக்கணும். நீங்க குழம்பி போவதா? மறந்துட்டீங்க. எல்லாமே அதனால காய்ந்து என்ன? விட்டன. ஒரு யோசனை. என் தோள் பையில என்ன இருக்கிறது என்பதை பார்ப்போம். என்ன? இங்கே எதுவும் இல்லையா? ஆமாம், என் சிறப்பு காக்டெயில் கருவி இங்கே இருக்கிறது. நான் என் விருப்பமான மெழுகு கோழியை சேர்க்க வேண்டும். மின்வெள்ளரி. இது மிகவும் ருசியாக இருக்கும் இல்லைமை சோடாவே. ஓப்ஸ், மன்னிக்கவும். அது ஒரு விபத்து. இப்போது எல்லாமே தயாராக உள்ளது. என் சகோதரி மகிழ்ச்சியாக இருப்பார். அது மிகவும் சத்தமான காக்டெயிலுக்காக ராஸ்பெர்ரிகளை எடுக்க வேண்டும். என்ன ஒரு வாசனை! இந்த பழம் எனது வாயில் போக வேண்டியது. வணக்கம், நான் நிகழ்ச்சி. நல்லா இருக்குது பாட்டி. குழந்தைக்கு பெயரிடுங்கள். I went to stand with creating for நீக்கப்பட்ட முறைப்படி செய்வது நல்லது. ஓஹோ, ஓ, தெளிக்கிறது. சிறப்பானது. இப்போது புதிய பாலை ஊற்றி மற்றும் அதை பேசிய நடைபிறப்பு செய்ய கலக்குகிறார்கள். ஓ மெர்சன், எவ்வளவு அழகு மற்றும் நிறம். மேல் கொஞ்சம் புதினா. மகிழ்ச்சி இல்லை. ரொம்ப சுலபமாக இருக்குது. நான் எதையாவது யோசிக்க வேண்டியிருக்குது. உதாரணமாக, யார் விளக்கை அணைத்தார்? உனக்கு இருளை பற்றி பயமா? என்ன? மன்னிக்கவும் சமையல்காரரே. அற்புதம். வேற லெவல் ஜோக். கிளாசிக்கோ. இப்போது உங்களுக்கு சரியான காக்டெயில் செய்முறையை அறிமுகப்படுத்துகிறேன். ஐஸ்கிரீம் பால், ஓரியோஸ் எல்லாம் சேர்த்து கலக்கவும். அதை இந்த அழகான சாக்லேட் முட்டையில் கிரீம் மற்றும் சொகுசு கண்டி சேர்த்து பரிமாறவும். வணக்கம்.
மிகச் சிறந்தது. இந்த பார்ட்டி வெவ்வேறாக தோன்றுகிறது. நான் எங்காவது அழுத்த வேண்டும் என்று நினைக்கிறேன். ஓ, இது மிகவும் குளிர்ச்சியானது. அனைத்தும் உனக்காக. அழகி. இந்த காக்டெயில் எனக்கு எப்படியும் மின்னும் இருக்கு. வேணாம், நன்றி. என்ன கேடு வாவ் 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 இது ரொம்பவே கலிக்கிறதே. கருணைக்கு என்ன நடக்கிறது? அடடா, இது மிகவும் சுவையானது. முடிவு செய்யப்பட்டது. இதுதான் வெற்றியாளர். ஓ ஆம் நன்றி. மைலிக்கு ரொம்ப சின்ன விருந்தாக நூடுல்ஸ் இருக்குது. குவெண்டினுக்கு சாமானிய அளவு சாக்லேட் நூடுல்ஸ் இருக்குது. அது அவருக்கு சரி போடுகிறதாம். ஆனா சோஃபியை பாருங்க, அவளுக்கு மிகப்பெரிய விருந்தாக இருக்குது. ஓ மை கடவுள், நிச்சயமாக நாங்க மைலியோட தொடங்குவோம். ஏமாற்றம் அடைய இது மிக வேகமாக இருக்கிறது. விரைவில் முயற்சிக்கவும். சரி, நான் சுவைப்பேன். சாக்லேட் நூடுல்ஸ் நான் ஒருபோதும் சுவைக்கல. சரி, இது ரொம்ப சுவையானது, ரொம்ப ருசியானது. இத கடைசி வரை தான் என்கிட்ட வேணும். ஓஸ், இது ஒரு கப். நான் அதை சாப்பிட மாட்டேன். அது வலித்தது. மைலி, இனிமேல் அதை செய்யாதே. இப்போது எனது திரும்பம். ஒரு நூடில் முயற்சிப்போம். ருசிகரமாக இருக்கிறது. இப்போது நான் மேலும் சாப்பிட ஆசைப்படுகிறேன். அருமையாக இருக்கிறது. ஓ வாவ், என் விரல்களில் முழுவதும் சாக்லேட் உள்ளது. பாருங்கள், கூல். அதை நக்கி உறிஞ்ச வேண்டும். ஆம், சுவையானது. ஓ மை காடு, எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. இந்த சாக்லேட் நூடுல்ஸை உருக்கலாம். இதற்கு நாம் ஹேர் ட்ரையர் பயன்படுத்துவோம். அருமை. இப்போது நமக்கு திரவமாக சாக்லேட் கிடைத்துவிட்டது. நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள். ஏற்கனவே அத்தனை அற்புதமான மனம். ஆம், ருசி. இதை கண்ணாடி கிண்ணத்தில் ஊற்றலாம். அதே போல செய்யவும். சூப்பர். இப்போது கொஞ்சம் விப்ட் கிரீம் ஷேர் பண்ணுவோம். சரியானது. ஒரு ஸ்ட்ராவ். ஓ வாவ், that was really sure. நான் இதை முயற்சிக்க எண்ணுகிறேன். இது அதி திறமையானது. இவ்வளவு அருமையான சாக்லேட் சுவை. ஆனால் இப்போது சோபியின் முறை. வாருங்கள், நீங்களும் முயற்சி செய்யுங்கள். நீங்க உண்மையிலே சொல்றீங்க செமஸ்டர். இதை இப்ப முயற்சிக்கிறேன். அது ரொம்ப சுவையா தோணுது. அதுக்காக எனக்கு ஒரு மூள் தேவை. இங்க ரொம்ப நிறைந்துள்ளது. நான் ஒரே நேரத்துல அதிகம் சாப்பிடணும். சுவையா இருக்குது, நிறுத்த முடியல. எனக்கு இவ்வளவு நூடுல்ஸ் இருக்கிறது நல்லா உள்ளது. ருசி சூப்பரா சுவைக்கிறது. ஒரு நிமிடம், என்னை தும்ம வேண்டும். அச்சோ, என்ன? சோஃபி, உன் மூக்கில் தொங்கிக் கொண்டிருப்பது என்ன? நூடுல்ஸ். என்னை பத்தி சிரிக்கிறத நிறுத்து. நான் இப்ப சரி சொல்றேன். பாரேன், நான் என் நூடுல்ஸ்ல வாழ்நாள் முழுவதும் சாப்பிடலாம். நீங்களோ பொறாமைப்படலாம். ஆனால் எங்களுக்கு மேலும் நூடுல்ஸ் வேண்டும். நீங்க அந்த பசிக்கண்களோட என்னை கடந்து பார்த்து கொண்டிருப்பீங்களா? சரி, நான் அதை உங்களோட பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறேன். எல்லா நூடுல்ஸ்களையும் மேசையில வச்சு விடுவோம். இப்ப நீங்க சுவைக்கலாம். இது எனக்கு மிகுதியாக இருக்கிறது. நன்றி சோபி, நீங்க மிகவும் பொருத்தமாக இருக்கிறீர்கள். சோபி, நீ சாம். இது நாங்கள்ட்ட சிறிய குழந்தை மக்காச்சோளம். மேலும் என்னிடம் வழக்கமான நடுத்தரம் மக்காச்சோளம் உள்ளது. வாவ், நான் இதை பார்த்திருக்கிறேன். இது என் வாழ்க்கையில் மிகப்பெரிய மக்காச்சோளம். ஓ மை காட். மைலி, நீ ஏன் முதல் போக போற? ஆமாம், அதை சுழற்சி பண்ணுவோம். ஓ, அதை என்ன பண்றது? நான் இதனை முழுவதும் சாப்பிடலாம் என்று நினைத்தேன். பாருங்கள், என்னிடம் இவ்வளவு பெரிய சிரிப்பு இருக்கிறது. நண்பர்களே, உங்களுக்கு இது எப்படி இருக்கிறது? மெய்லி, வழக்கம் போல. இது ஒரு ஜோக் தான். நான் அதை இப்போ சாப்பிடுவேன். போயிடுச்சு, சாப்பிட வேண்டிய அளவுக்கு இல்ல. ஓ வா சோஃபி, இது உன் முறை. நான் அதை இப்போது முயற்சிக்கிறேன். என்ன செய்யலாம்? சரி, நான் அதை சாப்பிடுவேன். எனக்கு சோளம் மிகவும் பிடிக்கும். சோபி, 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 நீ இன்னும் கவனமாக சாப்பிட வேண்டுமா? நான் தலை முதல் கால் வரை மக்காச்சோளத்தில் மூழ்கி உள்ளேன். சரி, நான் பழக்கமா இருக்கிறேன். அது ரொம்ப ருசியா இருந்தது. வாப்ஸ், மன்னிக்கவும் குவென்டின். அது பரவாயில்லை. நீ முடித்து விட்டாயா? அப்புறம் என் டர்ன். ஆமாம், எனக்கு ஒரு பெரிய மக்காச்சோளம் இருக்கிறது. ஓ ஆமாம்,
நான் இதை அகற்றுகிறேன். வாயா, நான் இதை முயற்சி செய்யலாமா? எஸ், எவ்வளவு சுவையானது. எனக்கு மக்காச்சோளம் பிடிக்கும். ஆமாம், ரொம்ப நல்லா உள்ளது. ஆவா குவென்டின் நீ ரொம்ப அழகா இருக்கே. ஆ, கடைசி துண்டு. நான் இனி சாப்பிட முடியாது. ஆ, ஆ. ஓ பாவம் குவென்டின். ஓ நீ உயிரோடு இருக்கிறாயா? சூப்பர். சோபிக்கு ஒரு சிறிய சாக்லேட் கிணறு இருக்கிறது. குவென்டினுக்கு நடுத்தர சாக்லேட் கிணறு மற்றும் நடுத்தர மார்ஷ்மெலோவுடன் ஸ்கூயர்கள். ஆனால் மைலியை பாருங்கள், அவள் எல்லா மரக்குற்றங்களையும் வாளை கொண்டு பிடித்து வைத்துக் கொண்டாள். அவளுக்கு மிகப்பெரிய சாக்லேட் கிணறு உள்ளது. ஆனால் இது சோஃபியின் முறை. ஆல்ரெடி சமது படைசி பண்ணுவேன். சாயங்கப்படைய பஞ்சு மிடை உள்ளது. இது சாக்லேட்டால் மூழ்கவும் ரொம்ப ருச்சியா உள்ளது. சோ அது அற்புதமா உள்ளது. ஆனா கொஞ்சமே அதுதான் நான் சூக்கலேட்டை குடிக்க முடியும். எவ்வளவு சுவையானது, ரொம்ப நல்லது, எனக்கு பிடிச்சது. இப்பதான் அதை நக்க முடியும். ஆனா அது முடிஞ்சு விட்டது. ஐயோ சோஃபி, உன் வாயின் அருகே சாக்லேட் இருக்கிறது. ஓ ஹரே சர்ஸ் ஒன் கோர்ஸ் வேண்டிய நேரம். ஆமா, நீங்கள் சரியாக சொல்றீர்கள். இது என்னுடைய முறை. இதை நான் எப்பொழுதோ காத்திருந்தேன். மார்ஷ்மெல்லோவை சாக்லேட்ல மூழ்க விடுங்கள். வா, அருமையாக இருக்கிறது. ஆமாம், மிக குளிர்ச்சி. இப்போது அனைத்து மார்ஷ்மெல்லோக்களையும் எடுக்கலாம். ஓ முடியாது, நான் மார்ஷ்மெல்லோ கருவியை கைவிட்டேன். அச்சச்சோ, நான் நினைக்கிறேன் என் சாக்லேட் ஊற்று கிணறு முறிந்துவிடும். என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் எல்லோரும் எங்கே போகிறீர்கள்? நான் என்ன செய்ய வேண்டும்? ஆகாயம், அது வெடித்தது. ஆனால் அது நன்றாக இருந்தது. என்ன பார்த்து ஏன் அசரப்படுகிறீர்கள்? வாங்க, உங்களது திருப்பு. அது ஃபேண்டாஸ்டிக்காவும் இருந்துச்சு. ஆனா குவென்டின், என்கிட்ட பெரிய கம்பி மற்றும் பெரிய சாக்லேட் நீரோட இருக்குது. நான் அதுல முழுவதும் செல்ல இருக்கிறேன். ஓ அத பாருங்க, சாக்லேட் முழுவதும் மார்ஷ்மெல்லோவை மூழ்கடிக்குது. நான் சுவைக்கிறேன். ஓ ரொம்ப சுவையா இருக்குது. எனக்கு பிடிக்குது. இணைப்பு மிகவும் நன்றாக இருக்கிறது. சுவையாக. என்ன இல்ல, நான் வேற யாரிடமும் பகிர்ந்து கொள்ள போறதில்லை. இது எல்லாமே எனக்கு என்று. அவளுடைய வாழ்த்துக்களை பெற ஏமாற்ற வேண்டும். என்னிடம் ஒரு யோசனை இருக்கிறது. இந்த குழாயை பாருங்கள். எல்லா சாக்லேட்டையும் திருட போகிறோம். நானே ஒரு புத்திசாலி. பார்க்க ஷோபி, இது வேலையை செய்கிறது. ஓஹோ, அருமை இல்லை? ஆமாம், நான் அதை என் சாக்லேட் நீரூற்று நோக்கி மாற்றக்கூடும். குளிர்ச்சியானது. ஓ அது பாய்கிறது பார். நாம் மேதைகள். இதுக்கு ரொம்ப ருசியானது. சரி அது என்ன நடக்குது? நான் சாக்லேட்டை ஏன் இழந்தேன்? எல்லா சாக்லேட்டும் எங்க போனது? என்ன நடந்து கொண்டிருக்குது? அவங்க என்னை ஏமாத்துனாங்களா? எனக்கு சிறிய டோரிடோஸ் இருக்கின்றன. எனக்கு ஒரு சராசரி பகுதி உள்ளது. நான் பெரிய பேக் டோரிடோஸ் வச்சிருக்கிறேன். அது மோசமா இருக்கிறது. அது மிகவும் காரமாக உள்ளது. எனக்கு காரமான உணவுகள் பிடிக்காது. ஓஹோ, உள்ளே என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். ஓ நான் ஒரு பெரிய சிப்பை வச்சிருக்கிறேன். மேலும் நான் ஒரு சின்ன சிப்பை வச்சிருக்கிறேன். என்னால இதை சமாளிக்க முடியும். இதை சாப்பிட்டு பார்க்கிறேன். எனக்கு சராசரி சிப் உள்ளது. மிக பயங்கரமாக இருக்கிறது. ஒரு குறி எடுத்து பார்ப்போம். இல்லை 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 இல்லை, நான் அதை சாப்பிடுவேன். சரி, பரவாயில்ல. இப்போ என் தரணும் எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. எனக்கு காரமான பொருட்கள் பிடிக்காது. இது நியாயமற்றது. நான் எல்லாத்தையும் சாப்பிட்டு நான் வலிமை மிக்கவர் என்பதை நிரூபிக்கணும். கொஞ்சம் மட்டும் மீதம் இருக்குது. சரி, இன்னும் கொஞ்சம் நான் ஆக்கம் பண்ணேன். உங்களுக்கு எப்படி தோணுது? இல்ல, இது சுடுகிறது. இது வாசிக்கிறது. உதவுங்க. இல்ல, எனக்குள்ள எல்லாம் தீ பிடித்துக் கொண்டுள்ளது. ஆஹா, எனக்குள்ள தீ ஆரம்பிச்சு இருக்கு. நெருப்பு வெளிவருகிறது. நண்பர்களே, அது மிகுந்த சக்தி வாய்ந்தது. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? ஒருங்கள், நீங்கள் என் மடியிலா இருக்கிறீர்கள். ஓ, அதை இனிமேலும் செய்யாதீர்கள். நண்பர்களே, நீங்கள் வீடுகள் கட்ட முடிவு. என்னோட யோசனை இங்க எல்லோருக்கும் சரியான இடம்னு தோணுது. நீங்க உறுதியா உள்ளீர்களா? இது கேவலமா இருக்குது. ஆனால் எனக்கு ஒரு யோசனை வந்து விட்டது. நான் இன்னும் நிறைய லெகோ கட்டுகளை கொண்டு சென்று ஒரு அழகான வீட்டை பணிய முடிவு செய்து விட்டேன். ஓ, என் சாமான் அங்கே இருக்கிறது. வாவ்,
எவ்வளவு அழகான கட்டிகள்! நான் என்னுடைய வாழ்க்கையின் அழகான வீடு கட்டப் போகிறேன். அபிகுவின் ஒன்றை விடவும் மிகச் சிறந்தது. சரி, அங்கே சில கட்டங்களை எடுக்கிறேன். பச்சை நிறமுள்ளவை, நீல நிறமுள்ள ஒன்று. அது முடிந்து விட்டது. ஓய், மகிழ்ச்சி. இங்கே வா, இந்திய பாருங்கள். எதையும் வாங்க பணம் இல்லை, அதனால இதை எடுத்துக்கொள்வோம். இந்த பெட்டிகள் எனது எதிர்கால வீட்டிற்கு சிறந்தவை ஆகும். ஸ்காட்ச் டேப் எனது மூவர் நண்பன். பார்த்தீர்களா, அது ஒரு அற்புதமான வீடு. சரி, நாம நிம்னோக மாற்றங்களை செய்ய வேண்டும். மேலும் ஒளி சேதப்படுத்தாது. வாவ், உன் கேபின் ரொம்ப அழகா இருக்கு. அல்லிப்பா, இது என்ன? எனக்கு உடனே ஸ்பா செல்ல வேண்டும். ஆனால் அதற்கு முன் நான் எனக்கு ஒரு அழகான புதிய வீடு வாங்க போகிறேன். இல்லை இல்லை இல்லை, இது சரியாக தெரிகிறது. இது ஒரு கோட்டை. வாவ், அது என்ன? கோட்டை. ஒரு ராஜகுமாரி, எப்போதும் பூனைக்குரியவர். அழகு. அதை பார்க்கவும் வேண்டாம், தொட்டும் கூடாது. இது மிகவும் அருமை. கோட்டை சட்டை எனக்கு தோன்றுகிறது. நாம் அதிர்ஷ்டசாலிகள். நமது அக்கம் பக்கத்தில் சாண்டி என்ற அதனால மிக பணக்கார பெண் உள்ளார். அவர் தனது சொந்த கேஸ்லை வாங்கிக் கொண்டார். ஏதாவது சொல்ல முடியுமா? ஓ, ஒரு நிமிடம். அதெல்லாம் தான் அது சுவாரஸ்யமாக சுவாரஸ்யமாக இருக்கிறது. நல்ல மதியம். ஹே, நீ யார்? என் சொத்தில் இருந்து வெளியேறு. நான் கோபமாக இருக்க போகிறேன். ஓ, அருந்து, என் கேமராமனை தொட இங்க வேண்டாம். இருந்து போ. என்ன ஒரு கேன்ஜு தான். அட, என் கீற்று ரொம்ப சாதாரணமாக இருக்கிறதா? ஐயோ, என்னிடம் ஒரு யோசனை இருக்கிறது. என் உதவி. அகல்சியடன் எனக்கு விரிட்டம் விதத்துல என் வண்ணம் ஏற்றலாம். ஆமா, தேவையான practice tools எல்லாமே எல்லாமே இருக்க முடியும். முடிந்தது. அதை பார்த்ததில் அழகாக இருந்தது. ஹே கேட், என்னுடைய புதுப்பிக்கப்பட்ட வீட்டை நீ பாத்தியா? ஆம், அவனுக்கு சில இருந்தது. எந்தாகவும் புதுப்பிக்க நினைக்கிறேன். எனக்கு தான் சில எல்இடி விளக்குகள் இருக்கின்றன. அதை மறந்து விடுவோம். மற்றும் மென்புத்தம் மேலே கொடி. வாவ், அதை தியாடந்து நாம் உடனடியான டிக்டாக் வீடியோ எடுத்துக்கொள்ள வேண்டும். பழக்கப்பட்டவர்களே, என்னுடைய புதிய வீட்டை பார்வையிடுங்கள். அங்கே என் நண்பரும் இருக்கிறார். ஹலோ. ஓ ஓ, நீ என்னை அணிய வேண்டும். ஓ ஓ, அவசரம், கொஞ்சம் புழுத்து போக போறேன். என் பாதுகாப்பு மனைக்கு நிறம் கொடுக்க காப்பனைகளை பயன்படுத்தலாம். இது மிக சிறப்பாக தோன்றுமாய் நம்புகிறேன். சில ரைன்ஸ்டோன் கற்கள் மற்றும் இதர நகைகள் மற்றும் இயற்கையாகவே என் படமுள்ள கொடி. ஆஹா, ஐஷ், இதற்கு உள்ளே மிக அழகாக அவை ரைன்ஸ்டோன்களா? அவை உண்ணத்தக்கவையா? அம்மா, அவள் இன்னும் உன் சகோதரி பிரச்சனையில் இருக்கிறார். எலிச், போனையடே. அதை தள்ள நேரம். சரி, என்னால் ஒரு வேலி போட வேண்டும். எல்லா விதமான மக்கள் நுழையாமல் இருக்க. அதை பார்த்தீர்களா? ஏழை மக்கள் அனுமதி இல்லை. புரிந்ததா? நான் அங்கு செல்வதற்கு எனக்கு உணர்ச்சியாக உள்ளது. நானும் என் பாண்ட் உருவாக்க போகிறேன். ஆனால் அது உன்னுடையதை விட அழகாக இருக்கும். சரி, அதுவோ அபாரமாக இருக்கிறது. ஆஹா, கேட் ஒரு பிரீமியம் ஒன்றை உருவாக்குகிறார். சூப்பர். ஆம், நான் எங்கள் ரசிகர்களுக்காக ஒரு பொறுப்பான யோசனையை கண்டுபிடித்துள்ளேன். சண்டி பல்வேறு வண்ணங்களில் அழகாக இருக்கிறதே, அதென்ன? ஓ, எல்லோருமே உன் பணி செய்வது எவ்வளவு நல்லது. ஓ, பனிச்செடி, கவனமாக பாரு. நான் தனியாக இருக்க விரும்புகிறேன். இல்லை, நான் சாந்தமாக இருக்க முடியாது. நிறமுள்ள M&M சாக்லேட்களுக்கு ஒரு தொகுப்பு செய்ய போகிறேன். ஓ, எவ்வளவு அழகாக உள்ளது. இது ருசியாகவும் உள்ளது. ஆஹா, வெண்டிங் மெஷின் எவ்வளவு அருமை. இதோ இந்த சோடாக்கள். அப்படியா? அப்புறம் அது நன்றாக தெரிகிறது. நானும் சில குளிர்ச்சியான விஷயங்களை உருவாக்க போகிறேன். நான் ஒரு பவங்களையும் சில கயிற்றையும் பார்த்தேன். இது ஒரு அழகான நடைமுறையானும் சில பூக்களாகவும் மாற்றலாம். பாருங்கள், கூட ஒரு அமரத்தம் போல் இருக்கிறது.
என்ன இங்கு இங்கு ஆமாம், பந்துகளை ராட்டையில் சரியாக இறைச்சுங்கள். அது பெரிய பார். ஓ நன்றி, எனக்கு நிறமுடைய பந்துகளின் முழு ராட்டை உள்ளது. ஓ பிராண்டி, இங்கே வாருங்கள். மிகவும் அருமையாக இருக்கிறது. பந்துகள் அருமையாக உள்ளன. சாண்டி, நீ வர விரும்புகிறாயா? என் வாழ்க்கையில் ஒருபோதும் இல்லை. இந்த கேயாட்டை வெளிப்புறமாக அழகாக உள்ளது, ஆனால் உள்ளே கொஞ்சம் சோகமாக உள்ளது. ஆஹா, என்ன இருக்கிறது அங்கே? சரி, இதுதான். அம்மா, வெள்ளை நிறமா? இன்னும் என்ன இருக்கிறது அங்கே? ஆஹா, நான் சித்தமா இருக்கிறேனே இங்கே. அதை முடித்த பிறகு இன்னும் சில பொருட்களை முடித்து விட்டோம். அது மிகவும் நன்றாக தெரிகிறது. அலங்காரத்திற்கு கொஞ்சம் பணம் உறுதியாக செலவு செய்யுங்கள். அப்படியே போங்கள். சரி, வேலை நிறுத்துங்க மேடம். இது பக்காவின்மையாக இருக்கிறது. என் மாதிரியான ஒரு இளவரசியின் பாட்டில் அறை. ஆஹா, பணத்தை வீசுவது ரொம்ப குளிராக இருக்கின்றது. இது ரொம்ப வேடிக்கையாக இருக்கிறது. என் வீட்டிலும் நான் என்னோ ஒன்றை செம்ம சாதனை செய்ய வேண்டியதுதான். பாப்போம். நான் சில LED விளக்குகளை வாங்கி அமைப்பேன். இங்கே விருந்துகள் நடத்தப் போகிறோம். அதை பாருங்கள். எனது உயிரினங்கள். சரி, நாம் தூங்கலாம். அது முடிந்து விட்டது. ஜேடு உள்ளே கேபினை அமைத்துள்ளார். நானும் அதை போன்று ஒரு அமைப்பை மேற்கொள்ள விரும்புகிறேன். குப்பையில் எதையாவது சுவாரஸ்யமான ஒன்றை கண்டுபிடிப்போம். வாவ், இதை வீட்டுக்கு கொண்டு போகிறேன். திரும்ப கடைசி. நான் ஒன்றுமில்லை. சரி, பார்ப்போம். இது சிறப்பாக இருக்கிறது. அப்பாவா, நீ என்னுடன் ஜீட் செய்ய போகிறாயா? அது என்ன? மனப்பூர்வமான ஓவியங்கள். அதிசயம் மற்றும் சில கைவினைகள். அது என்ன? ஓ, அதுவா? காத்திரு. ஓ, இதை பற்றி பேசலாமா? பண்ணிக்கவும். என்னை விரட்ட தேவையில்லை. சரி, மைக்கும் புரட்சி அளிக்கும் நேரம் என்பது ஷாப்பிங். பிரிட்னே, கவுண்டங்கள். அங்கே பெண்கள் என்ன செய்கிறார்கள்? என்றென்றும் நாம் ஒன்றை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். பார்க்கலாம். இப்போ அதைவிட நன்றாக இருக்கு. அவர்கள் என்னை தங்களுடன் சேர அழைக்கவில்லை. அதனால் நான் ஒரு சிறிய கூத்து போட போகிறேன். அந்த வாசம் என்ன? என்னிடம் உள்ளது. என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. என்ன ஒரு தோல்வியாளர்கள் கூட்டம். மேலும் நாம் கேட்டை அகற்ற வேண்டும். நான் பிரிட்னி வந்து விட்டேன். உங்கள் கைகளை அசைக்கவும். அவன் என் வீட்டை உடைத்து விடுகிறான். பார்த்து பாருங்கள். ஓ, என் அழகான பொன்னாங்கண்ணி. இது சூடாக இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அவர்கள் என்னை வேடிக்கை பார்க்க அழைக்கவில்லை என தெரிந்து கொள்வார்கள். மன்னிக்கவும். மன்னிக்கவும். சாண்டி, இதை நீங்களா செய்தது? அது நான் இல்லை. சரி, நீ போராடி கொண்டிருக்கின்றாய். டேட், நீ தயார்தானே? ஒயிட் காஸ்டிலுக்கு வாங்க போகலாம். நீ எங்களது வீட்டை அழித்து விட்டாய். இப்போது உங்களுடையதை நாங்கள் அழிக்க போகிறோம். கவனமாக இரு சாண்டி. நாங்கள் உன்னை பிடிக்க போகிறோம். இல்ல, நான் என்னோட மூலம் உன்னை தாக்குறேன். நான் இதை செய்ய போகிறேன். அமைதி. ஆனால் நாம் எளிதில் அதை விட்டுவிட மாட்டேன். ஒப்பமிடு பிராண்ட்லி. இதோ உனக்கு. நான் என்னை பாதுகாக்கேன். இந்த சின்ன சின்ன எலும்பை நீ பார்வைச்ச மாட்ட. நான் அதை கீழே கவிழ்த்து விட்டேன். நீ எப்போது பெறப்போகிறாய்? ஓ அப்பா, தொடச்சு. அது என்ன? கேரி பண்ணி விடுங்கள். லூனா என்னை எடுக்க வருகிறார். பார்க்கலாம். நில். அவ பறந்து போயிட்டா. என்னாச்சு? சாண்டி
பறந்துட்டாங்களா? அப்படின்னா பழி கூடத்தலாம். சரியா இலக்கினா? ஓஹோ, நல்லதுதான். அரைப்பு ஆவலாக இருக்கிறேன். ஆமா, நாம் அவளை வென்றோம். என் கைக்கு ஒரு ஹைஃபை கேஜ். இப்போது இந்த கோட்டை அழிக்கப்பட்டு கைப்பற்றப்பட்டது. இது என்ன, குப்பையின் குவியலா? ஹலோ அழகான பெண், நானும் என் வீட்டை பகிர்வதற்கு இந்த பசையை கொண்டு என் வீட்டில் இதயங்களை வரைவோம். அடுத்தது நான் என் இளஞ்சிவப்பு பளபளப்பை எடுக்கிறேன். இதோ நாம் தூரிகையை பிளஷில் மூழ்க வைத்து பின்னர் அதை ஊதி விடுகிறோம். வாவ், பிளஷ் குழுவில் ஒட்டிக்கொண்டது. இப்போது என் வீட்டில் இளஞ்சிவப்பு இதயங்கள் நிறைந்துள்ளன. இது என்ன குப்பை? இது எங்கிருந்து வருகிறது? இப்போது குப்பையில் சுவாரஸ்யமான ஏதாவது கண்டுபிடிப்போம். வாவ், ஓ, இங்க எவ்வளவு ரேப்பர்கள் இருக்கின்றன. ஓ, எனக்கு தேவையானதை கண்டுபிடித்தேன். முட்டை பெட்டிகள். அதை ஸ்ப்ரே கேன் கொண்டு வண்ணம் பூசி என் கூரையில் ஒட்டுவோம். அற்புதம்! எல்லா முட்டை பெட்டிகளையும் இதே போல செய்ய வேண்டும் மற்றும் அவற்றை வெவ்வேறு நிறங்களில் வரைய வேண்டும். என் கூரை மிக ரோஷனமாகவும் அழகாகவும் இருக்கும். அருமை! பிபியின் வீட்ல என்ன நடக்குது? என்ன? என் அண்டை வீட்டார்களே என்ன செய்றாங்க? ஓ, நான் பின்தங்கி விட்டேன். சாம், நிறுத்து. ஓ, என் கிரீடம் எங்கே? வைரங்கள் விழுந்து விட்டதா? அப்படியானால் என் கோட்டைக்கு எல்லா வைரங்களையும் மீண்டும் ஒட்ட வேண்டும். நீங்கள் என்ன சொன்னாலும் பரவாயில்லை. என் சம்பளத்தை மட்டும் எடுத்துக்கொள்ளாதீர்கள். சில கிறிஸ்டல்கள் இங்கே அங்கே மற்றும் நாம் கோட்டையின் மேல் பெரிய வைரத்தை இணைப்போம். ஓ ஆம், முடிந்தது. மிஸ் பிபி, உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? உங்களுக்கு இது பிடித்ததா? பரவாயில்லை. என்னுடைய அண்டை வீட்டாரை பற்றி என்ன? ஓ, $100. அருமை. நான் ஒரு பிள்ளை காகிதத்தை சுருட்டி ஒரு குச்சியில் வைக்க வேண்டும். அவற்றில் பலவற்றை ஒரு பூபானையில் வைப்போம். அவற்றில் நிறைய இருக்க வேண்டும். சாபா, நான் இந்த பண மலர்களை என் வீட்டின் கூரையில் ஒட்டப் போகிறேன். என் கூரை பண மலர்களால் மூடப்பட்டுள்ளது. அதை பாருங்கள், இது அற்புதமாக இருக்கிறது. ஓ, நீ எங்க போற? நான் ஒரு பட்டாம்பூச்சியை பிடிக்கவே விரும்புறேன். பிடிச்சிட்டேன். என்ன அழகு! நீ என் வீட்டை அலங்கரிக்கணும். எனக்கு மேலும் பட்டாம்பூச்சிகள் வேண்டும். எல்லா பட்டாம்பூச்சிகளும் என் வீட்டில் உட்கார வேண்டும். இப்போது நான் ஒரு தட்டையை எடுக்கிறேன். இதோ. மற்றும் ஒரு டக் டேப். நாங்கள் வீட்டில் உள்ள தட்டுகளில் இருந்து அழகான பூக்களை உருவாக்குவோம். ஓ, இது எவ்வளவு இனிமையாக மாறியது! எனக்கு ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது. என் கதவு ஒரு முயலின் வடிவத்தில் இருக்க வேண்டும். ஒரு இளஞ்சிவப்பு முயல். தேவையான அனைத்து பகுதிகளையும் இணைப்போம். ஆம், அருமை! யாரும் இதை சிறப்பாக செய்ய முடியாது, ஏனெனில் அனைவரும் ஏற்கனவே தங்கள் வீடுகளை செய்துவிட்டனர். நெருக்கமாக பார்ப்போம். பெண்களே, நீங்கள் சில அற்புதமான வீடுகளை உருவாக்கியுள்ளீர்கள். ஒவ்வொன்றும் தனித்துவமான பாணியை கொண்டுள்ளது. உங்கள் கருத்துக்களை கருத்துரைகளில் பகிர்ந்து உங்களுக்கு மிகவும் பிடித்த வீடு எது என்பதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். அற்புதமாக இருக்கிறது. இப்போது என் வீட்டின் உள்ளே அலங்கரிக்கலாம். இது மிகவும் காலியாக இருக்கிறது. என் கையுறைகளை பயன்படுத்தி தொடங்கலாம். நீங்கள் அவற்றை ஒன்றாக கட்டி இன்னும் சில சேர்த்தால் அழகான பாய் இருக்கும். இப்போது என் அனைத்து விலங்கு இதழ்களையும் வெளியிடுகிறோம். ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்தது. நான் எல்லா சுவர்களையும் அழகான விலங்குகளின் முகங்களால் மூட விரும்புகிறேன். ஓ, எவ்வளவு அழகாக இருக்கிறது! இப்போது நாங்க பாட்ல மூடிகளை எடுக்கிறோம். நான் அவற்றை ஒன்னா ஒட்டணும். அப்புறம் சில விவரங்களை சேர்த்து எனக்கு ஒரு கிளி கிடைச்சிட்டு. ஓ, இது ப்ரோம் பிரகாசமா இருக்கு. அத சுவர்ல இணைப்போம். எனக்கு விலங்குகள் ப்ரோம் பிடிக்கும். இப்போது ஐஸ்கிரீம் குச்சிகளை எடுத்துக்கொள்வோம். நான் அவற்றை எரிய மாட்டேன், ஏனெனில் நான் அலமாரிகளை எப்படி செய்வது என்று தெரியும். இது வேலை செய்தது. என் பூக்கள் இந்த அலமாரிகளில் இருக்கும்.
குப்பையில் காலியான பிரிங்கிள்ஸ் டின்கள் கிடைத்தன. அவற்றை தரையில் வைக்கலாம். அவை கால்களாக இருக்கும். பின்னர் அதற்கு மேல் கார்ட்போர்டை வைக்கலாம். இது ஒரு சிறந்த காபி மேசையாக மாறிவிட்டது. நாற்காலி குப்பை மூட்டையால் செய்யப்படும். இது மிகவும் மென்மையானது. நான் ஏதேனும் மறந்துவிட்டேனா? ஓ, பழைய ரேக்ல இருந்து ஒரு பொம்மையை உருவாக்குவேன். எனக்கு தேவையானவை ரேக் மற்றும் 2 ரப்பர் பேண்டுகள். இது வேலை செய்தது. அற்புதம். நான் உள்ள என்ன பண்ண போறேன் அப்படின்னு தெரியும். முதல்ல ஜன்னல்கள்ல திரைகள் போட போறேன். பின்னர் நான் சில பணத்தை எடுத்து அதை திரைகள்ல நிறைய ஒட்ட போறேன். பெரியாருக்கு இப்போது நான் ஒரு கம்பளம் போடுறேன். வாவ், மஸ்தை தரையில நான் இல்ல, நான் ஒரு பெரிய பணத்தாளை போட போகிறேன். ஆமாம், இப்போது எனக்கு மிகப்பெரிய மார்க்கர் தேவை. நான் இங்கே ஒரு நீயான் விளக்கை வரைய போகிறேன். இது வேலை செய்கிறது. என் உருவப்படங்கள் மற்றும் சில சக்தி கிரகங்கள் போன்றவை. ஒரு சுவரை அலங்கரிக்க எதுவும் இல்லை. பண மலர்களுடன் ஒரு மேசை இருக்கும். என்ன பண்றது? தரை முழுவதும் பொன்னாக பிரகாசமாக இருக்குது. ஆனால் நான் சுவர்களையும் பொன்னாகவே இருக்க வேண்டும். அதை செய்யலாம். சரியானது. வைரங்கள் பதிக்கப்பட்ட குத்தியூர் காலனி சார்ந்திருப்போம். ஓ, எனக்கு ஒரு வைரம் உள்ளது. அதை பெரிதாக்கி ஒரு ஆடம்பரமான காஃபி மேசை உருவாக்கலாம். அது வேலை செய்தது. இப்போது நான் வீட்டில் இருப்பதை போல உணர்கிறேன். சுவரில் ஒரு ஐபேட் தொங்க விடலாம். இப்போது நான் வீடியோ கேம்ஸ் விளையாடலாம். அம்மா, மிஸ் விவி, இதோ உங்கள் சிங்காசனம். உட்காருங்கள். நன்றி. என் முற்றம் மிகவும் மோசமாக இருக்கிறது. இதை பற்றி யோசிக்க ஏதாவது இருக்கிறது. சாம், நீ தீர்மானி. நிச்சயமாக தங்க கட்டிகளிலிருந்து தங்க பாதையை உங்கள் வீட்டிற்கு அமைக்க கற்கள் செய்யலாம். எப்படி இருக்கிறது? மோசமில்ல. மற்றக்கிணக்கு ஒரு துண்டு வீதம் உள்ளது. அதை விடு. ஓ, என்ன செய்ய போகிறேன் என்று எனக்கு தெரியும். நாங்கள் மணலை எடுக்கிறோம். Art, creator, seller, key or sell. அது முடிந்து விட்டது. ஓ, நான் பாதையை உருவாக்கும் போது எனக்கு ஒரு யோசனை வந்தது. நாங்கள் வண்ணமயமான டேப்பை எடுத்து என் பாதையின் எல்லைகளை டேப் செய்வோம். அப்படியே. ஓ, அது மிகவும் அழகாகவும் பிரகாசமாகவும் தெரிகிறது. இப்போது டயரை 2 பகுதிகளாக வெட்டுகிறோம். ஓ, இது கனமாக இருக்கிறது. ஒரு பாதியை இங்கே வைத்து ஒரு பெஞ்ச் மற்றும் கைப்பிடியை இணைக்கவும். இப்போது எனக்கு ஒரு ஊஞ்சல் கிடைத்து விட்டது. ஒரு வேலியுடன் ஒரு பாதையை உருவாக்கினேன். இப்போது எனக்கு ஒரு ஊஞ்சலும் தேவை. நான் உங்களுக்கு தேவையான எதையும் செய்ய தயாராக இருக்கிறேன். இங்கே புதிய ஊஞ்சல்களுடன் ஒரு பாக்கெட் உள்ளது. அவை இங்கே சரியாக பொருந்தும். இப்போது ஒரு தலையணை மற்றும் முடிந்தது. ஓ, நன்றி. இப்போது போய்விடு. நான் டக்கீஸ் பெற்றேன். என்ன ஒரு அதிர்ஷ்ட காமெடி. நான் முளைத்திருக்கிறேன். இதை ஆரம்பிக்கலாமா? அந்த பந்துகளை பப்படமாக்க விரும்புகிறேன். அப்பா, இது பாவாடையாக இல்லையே. அருமை. அதாவது வெளியே போ. அவ பைத்தியமாகிவிட்டாள். இது ரொம்ப சுவையா இருக்கு. என் கடவுளே. ஹே, பிரிட்னி, என்ன? நான் அடுத்து வர முடியுமா? அற்புதம். நான் உனக்கு அழகான ஒன்றை காட்டப் போகிறேன். ஓ, உன்னை முத்தமிடட்டுமா என் செல்லமே?
மன்னிக்கவும் செல்லங்களே, நான் உங்களை சாப்பிடவிருக்கிறேன். நீங்கள் எப்படி அழகாக இருந்தீர்களோ அது போல எளிமையாகவும் இருக்கிறீர்கள். நீங்க சாஸ் தான் இல்லை, இது பெரும் இனிது. சரி, இது புறவாய்ப்போம். நானும் முயற்சி செய்யலாமா? சரி, எனது சிறுதானியங்களுக்கான நேரம். வாவ்! எனக்கு நீல உணவுகள் பிடிக்கும், ஆனால் நான் இதற்கு முன்பு நீல சிப்ஸ் சாப்பிடவில்லை. அவை அருமையாக இருக்கின்றன, மிகவும் பிரகாசமான சுவை. ஓ, எந்த மாதிரியான காரமாக இருக்கிறது. ஓ, அது மிகவும் சூடாக இருக்கிறது. ஓ, அவை மிகவும் காரமாக இருக்கின்றன. ஓ, இதை நான் படிக்கவில்லை. ஓ, நான் கீழே விழுந்து விட்டேன். நாங்கள் உங்களுக்கு உதவுவோம். பிரிட்டனி, போகலாம். ஓ, நான் இன்னொரு சிப்ப குடிக்கல. நான் இதுவரை இதை சாப்பிடல. எனக்கு தோன்றுகிறது இது தொடங்குகிறது. காரம் என் பவுண்டுக்கு வரும். இது நிச்சயமாக தொடங்குகிறது. பெண்களே, உதவுங்கள். வாங்கோ பிரிட்னி. அவ்வளவு நிம்மதி. நன்றி, உங்களை வரவேற்கிறேன். நம்முடைய முகங்கள் என்ன ஆனது? எனக்கு மெழுகுதந்து பஞ்சும் கூகிகளும் கிடைத்தது. நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். மேலும் எனக்கு சிறிய கேக் பொரியுடன் உள்ளது. எலுமிச்சம், நான் அவற்றை சாப்பிட விரும்பவில்லை. ஐயோ, ஏழை தன்னிலை. நான் தொடங்கினால் உங்களுக்கு மன வருத்தம் உண்டா? வா, போகலாம். அந்த கேக்கை பாருங்க. நான் அதை முயற்சிக்க காத்திருக்க மாட்டேன். என்னை படத்தில் இதை விரும்பவில்லை. இது எனது குளிர்கால vlog. ஓய், அந்த தவளை பாரு. இன்னும் அதிகமாக நீங்க என்ன செய்வீர்கள் என்றால் அதை உங்கள் பல்புலில் வைக்க வேண்டும். நன்றி. உன் முறை. நிக்கோல், நீ என்ன சொன்னால் அலட்டப்படுவதில்லை. அதை முயற்சிக்க காத்திருக்கிறேன். அவை மிகவும் மென்மை மற்றும் இனிமை. என்ன நடந்தது? என்ன ஆகிறது? அவள் உன் வாயில வாசிக்கிறாள். நல்லது. இன்னும் 2 மக்காச்சோளம் உள்ளது. எனக்கு விருப்பம். வாங்க வியாபாரம் செய்யலாம். அது என்ன அருகட்சியாக இருக்கிறது. உங்கள் எலுமிச்சை நேரம். அதை நான் செய்ய விரும்பவில்லை. நிறுத்து. என் கண்களுக்கு நம்பிக்கை இல்லை. வெளி உலகத்தை நான் காண்கிறேன். ஓ, அது ஒரு கோபுரம். ஓ, மெய் அருளா, நீங்க சாக முடியாது. சரி, இதை செய்யலாம். நீங்கள் திருப்தியாக இருக்கிறீர்களா? சண்டையிடு. நான் முழுவதையும் சாப்பிடவா? மேலும் விளக்கவில்லை. இதை காண முடியாது. ஒரு வினாடி. ஓ, நல்ல வேலை. நன்றி பெண்களே. ஓ, நம்முடைய உதடுகள் நிறம் மாறிவிட்டது. ஓ மை காஷ், நாம் இனிப்பு சாப்பிடலாமே. வா, எனக்கு நீல டோனட் கிடைச்சது. நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? குளிர்ச்சியானது. மேலும் நான் மஞ்சள் வாழைப்பழ மாம்பழத்தை வாங்குவேன். குளிர்ச்சியானது. புதிய கப் கேக். ஹூரே! வாருங்கள் பெண்களே, நான் தொடங்குகிறேன். வாவ், முயற்சிப்போம். ஓ, இது வேலை செய்யவில்லை. மற்றொரு விஷயம். ஓ, வாழைப்பழம். ஏய், பிரிட்னி, நான் விட்டுவிட மாட்டேன். ஓ, அது பறந்து போய் சென்றது. நான் உனக்கு உதவுகிறேன். உன் வாயை திற. ஓ, நான் செய்ய முடியாது. சரி, நாம் அதை செய்து முடிப்போம். ஓ, நான் செய்து விட்டேன். இறுதியாக இது ருசிகரமாக இருக்கிறது. என் டோனட் உங்களுக்கு எப்படி பிடிக்கும்? இரமில்லை. என்னால் அனைத்தையும் என் வாய்க்குள் வைக்க முடியும் என பெருமையாக சொல்கிறேன். அபாரம், இது அற்புதமாக இருக்கிறது. ஓ, என் திருப்பு எனக்கு அற்புதமான கப் கேக்ஸ். ஆனால் மிகவும் கிரீம் இருக்கிறது. எனக்கு பிரகாசமான யோசனை வந்து விட்டது.
நான் என்ன செய்கிறேன் என்று பாருங்கள். அருமையாக இல்லையம்மா? நாமும் இதை உடனே செய்யணும். சைட்களில் கூடுதலான கிரீமை துடைத்து விடு. அப்பா, இது என்னை பிரமிக்க செய்கிறது. ஆமாம், அப்போஸ். ஆமாம், எனக்கு பற்றாதங்கிறது திறனுக்கு கொழுக்கியது. பாணி, அவளது காதுகளை காட்டு. முடிவதற்கு வாருங்கள். வாவ், எனக்கு மார்ஷ்மெல்லோஸ் உள்ளன. உனக்கு என்ன இருக்கிறது? ஹாரிபோ மாமர்லேடு. நான் முகர்ந்து சுகமடைகின்றேன். வாவ், எனக்கு ஃபாண்டா கிடைச்சது. சரி, யார் ஆரம்பிக்கிறார்கள் பார்ப்போம். நான் ஈர்க்கப்படுகிறேன். எனக்கு பெரிய பை நிறைய மார்ஷ்மெல்லோஸ் கிடைச்சது. நான் அவற்றை நீண்ட நாளாக சாப்பிடல. அதன் சுவையை ஏற்கனவே மிஸ் செய்கிறேன். வாவ், எனக்கு மார்ஷ்மெல்லோஸ்க்கு தீர்வு இருக்கிறது. அதனால நாங்கள் அவற்றை வாட்டலாம், இதுல சேர்க்கலாம் என்று நினைத்தால். நீங்க பிரகாசமா இருக்கீங்க. வாவ், அந்த நெருப்பு பாருங்கள். பேய் இப்போது சில பொன்னிற சர்க்கரை நிறை சர்ப்பணம் செய்வது. ருசியானது. நான் இப்போ போகலாமா? வாரே. நிக்கோல் ரெய்னி மாலோவுகளை ரொம்ப சுவையாக சாப்பிட்டாள். நானும் சாப்பிடணும். இந்த முறை எனக்கு அதிர்ஷ்டம் இருந்தது. நல்லதே. பாரு, அவை மிகவும் அழகானவை. அவங்கள எவ்வளவு இருக்கின்றன? எனக்கு இது மிகவும் பிடிக்கும். இது போல இருக்கு. அது என்னுடைய ஃபேண்டா. நான் மீ காத்திருந்தேன். என்ன பிரச்சனை? ஐயோ, டஸ்டி அதை முயற்சி பண்ணி பார்க்க வேண்டும். தாமதம். இந்த முழு பாட்டிலும் MMMMLEEAD இல்லை. ஓ இல்ல. ஓ, அவன் அதை உடைத்து விட்டான். குறைந்தபட்சத்தில் இன்னும் ஒரு துண்டு உள்ளது. ஓ, என் கைகளை நிறம் மாறிவிட்டது. அதை பாருங்கள். சரி சரி. இந்த முறை என்ன இருக்குன்னு பார்க்கலாம். எனக்கு பிங்க் ஸ்ட்ராபெரி கேக் அடி கிடைச்சிட்டது. வாங்க வாவ், எனக்கு கிறிஸ்டல்ஸ் இருக்கிறது. முட்டைதானா? அது விந்தை. யாராவது மீண்டும் அதிர்ஷ்டம் இல்லாமல் போய்விட்டார்கள். நீ கோழியாக மாறுவாய். இந்த நிர்மலங்கள் மிகவும் அழகானவை. மேலும் இவை இனிக்கும். மொறு. நான் எப்போதும் இவற்றை சுவைக்க கனவு கண்டேன். இது ஒரு இன்ப அதிர்ச்சி. முட்டை பற்றி என்ன? நான் தவிர்க்கிறேன். நீ இதை செய்யலாம். சரி, இது என்ன விஷயம்? எனக்கு இது பிடிக்காது. ஏற்று. இல்ல, இதை தொடாத. அது எனது. எனக்கு என் கிட் கட்ட சுவைக்க முடியாதிருக்கும். நீ அவற்றை உடைக்க வேண்டும். சரி, நான் ஒரு குளிர்ச்சியான விஷயத்தை பார்க்க விரும்புகிறேன். நீங்கள் என்ன செய்ய முடியும் என்று பாருங்கள். ஓ, இது மிகவும் சுவையாக உள்ளது. ஓ, நாங்களும் இதை பெற விரும்புகிறோம். எனக்கு இளஞ்சிவப்பு நிற உணவுகள் மிகவும் தோன்றுகிறீர்கள். என்ன வந்தாய்? இந்த திரைப்படத்துக்கு நான் பெருமூச்சிடுகிறேன். நாம் அதை இழந்து விட்டோம் போல் இருக்கிறது. அட, நாம எங்கே ஓடுவோம்? மேரி, மறைவதற்கான இடம் தேடு. ஓ, இந்த பொம்மை வீடு சரியானது என்று நினைக்கிறேன். இதோ நான் ஒரு மணல் கோட்டை செய்ய போகிறேன். மார்கோ, நீ மறைவதற்கு வேண்டும். ஓ சரி, காத்திரு. நான் மணல் பெட்டியில் மறையலாம். நான் என்னை மணலில் புதைக்கிறேன். என்னை யாரும் கண்டுபிடிக்க மாட்டார்கள். ஓ, ஒரு நிமிடம், என் கால்களை பார்க்கலாம். சரி, இங்கே வாளிகள் இருக்கின்றன. இப்போது என் தலைக்கான நேரம். போலீசார் என்னை கண்டுபிடிக்க மாட்டார்கள்.
ஓ ஏன் இவ்வளவு வேகமாக ஓடுகிறாய்? இங்கே யாரோ இருக்கிறார்கள் என்று உணர்கிறேன். நாங்கள் எல்லாவற்றையும் சரிபார்க்க வேண்டும். நான் ஒவ்வொரு புதரையும் தேடுவேன், ஆனால் உன்னை கண்டுபிடிப்பேன். அவர்கள் எங்கே இருக்கலாம்? ஓ, இங்கே எங்காவது இருக்கிறார்களா? ஆஹா, யாரும் இல்லை. வாருங்கள். மக்கள், ஏய், நீ எங்கே இருக்கிறாய்? நான் ஷரீம் கார்விஷ்லை. இந்த மணல்வெளி சந்தேகமாக தெரிகிறது. ஆஹா, சேஹு, யாரும் இல்லை. இதை பரிசோதிப்போம். இங்கே போகிறோம். நீ ஓடிட மாட்டா. இப்பொழுது இங்கே நின்று காத்திர. உன் கூட்டாளியை கண்டுபிடிக்க வேண்டும். அவன் எங்கே இருக்க முடியும்? ஆஹா, சரி, அது எளிதாக இருந்தது. வாங்க, வெளியே வாருங்கள். ஓ, அந்த மறைமுக விளையாட்டை நிறுத்துங்கள். நான் உங்களை கண்டுபிடித்தேன். சிறப்பு. ஏய், நீ எங்கே ஓடிக்கொண்டிருக்கிறாய்? நிறுத்து. வாவ், மேரி, நாம் கதை நூலகத்தில் இருக்கிறோம். புத்தகங்களை பாரு. அட, ஒரு படமும் இல்லை. இது மோசமாக இருக்கிறது. ஆனால் இது எனக்கு நிச்சயமாக பொருந்தும். நான் நீல புத்தகங்களின் அலமாரியின் பின்னால் மறைவேன். மைக், அட, நான் அங்கே மறைவேன் என்று நினைத்தேன். சரி, வேறு ஒரு மறைவிடத்தை தேடுவோம். காத்திரு. மஞ்சள் கம்பளம். நான் என்னை மஞ்சள் கம்பளத்தில் சுருட்டிக் கொள்ள முடியும். காவல்துறை பெண் என்னை கண்டுபிடிக்க மாட்டாள். யார் இங்கே? நீ எங்கே இருக்கிறாய்? நீ வெளியே போ. பாப்போம். அட, அது எளிதாக இருந்தது. இப்போவே வெளியே போ. இது மிகவும் சிறந்தது. இங்கே உட்காருங்கள். உங்கள் மஞ்சளுடன் உள்ள கூட்டாளியை நீங்கள் பார்த்தீர்களா? அவர் கடைசியாக எங்கு இருந்தார்? ஒப்புக்கொள். எனக்கு தெரியவில்லை. எனக்கு தெரியும். நான் அவளை எனது தானாகவே கண்டுபிடிக்கிறேன். ஓ, யாரும் இல்லை. ஓ, வாங்க, வெளியே வா. சரியானது. மைக், நாம் போக வேண்டும். ஹா, பாரு, அது ஒரு குளிர் பிராங்க். ஓ, இல்ல. வாவ், நாங்கள் ஒரு ஆடைகள் கடையில் இருக்கிறோம். எவ்வளவு அருமை! அழகான உடைகளை பாருங்கள். இதை பற்றி நான் கனவு காண மட்டுமே முடியும். ஆஹா, நாங்கள் சிக்கிவிட்டோம். நான் எங்கே மறைவது? ஆம், இது எனக்கு பொருந்துகிறது என்று நினைக்கிறேன். சரி, நான் இதை விரும்புகிறேன். இது மிகவும் அழகாக இருக்கிறது. ஓ, இந்த உடைய பாருங்க, இந்த பைய பாருங்க, இந்த கண்ணாடிகளை பாருங்க. ஓஹோ, கடவுளே! நான் அந்த பெண் காவலரை முற்றிலும் மறந்துவிட்டேன். நாம் மறைவதற்கு தேவை. வேகாபோ, நான் உன்னை தேட வந்தேன். திருடர் ஷோ, நீங்கள் இங்கே ஓடி வந்தீர்கள் என்று எனக்கு சொன்னார்கள். ஓ, உங்களை காட்டுங்கள். யாரும் இல்லை. ஓ, இந்த கோட்டின் பின்னால் யாராவது இருக்கிறார்கள் இல்லையா? பார்க்கலாம். ஓ, இந்த தொப்பிய பாருங்கள். நான் ஒரு நாடக அரங்கில் நடிக்கலாம் போல. ஓ, ஆஹா, இது அவர்கள் மீண்டும் இல்லை என்று நினைத்தேன். ஆனால் இல்லை, இல்லை, வழி இல்லை. உங்களை கொஞ்சம் குளிர்விக்கலாம். ஆஹா, உன்னை கண்டுபிடித்தேன். இனி உன்னை கண் பறிக்காமல் பார்த்துக் கொள்கிறேன். நீங்கள் காத்திருங்கள். நீங்கள் ஓட முடியாது. நான் உங்களை பிடித்தேன். ஓ, வாருங்கள். இல்லை, அவர்கள் மீண்டும் ஓடிவிட்டார்கள். மைக், நாங்கள் அருங்காட்சியகத்திற்கு வந்துவிட்டோம். இங்கு வந்தது மிகவும் நீண்ட காலமாகிவிட்டது. எவ்வளவு அழகான படம்.
ஓ, இது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. சரி. ஓ, ஒரு வீரனின் கவசம். நான் எங்கே மறைவது? சரி, நான் ஒரு மம்மியின் கல்லறையில் ஏறி மறையலாம். உள்ளே யாரும் வாழ்வதில்லை என்று நம்புகிறேன். ஐயோ, நான் இடறி விழுந்தேன். சரி, நான் எங்கே இருக்கிறேன்? ஒரு அருங்காட்சியகமா? அவர்கள் கண்டிப்பாக இங்கே இருக்கிறாங்க. வணக்கம். இது ஒரு மனித உருவப்படமா அல்லது இல்லையா? ஓஹோ, என்ன நடக்கிறது? இது குதிரை வீரன், உண்மையான குதிரை வீரன். ஓ, நான் எப்போதும் ஆஹா, அங்கே போ, ஓட முயற்சிக்க கூடாது. இங்கே யாரோ இருக்கிறார்கள். சமாதியில் யார் இருக்கிறார்கள்? மூடிய நீக்குவோம். எப்படி நீ என்னை எழுப்பினாய்? ஓ, இது ஒரு மம்மி. என்னை தொடாதே. ஓ, ஓ, நான் கொஞ்சம் தூங்கிக் கொள்கிறேன். மைக், ஓடுவோம். நீ எனக்கு உதவ முடியுமா? அருமை, நன்றி. என் வேடத்தை கழற்றி விட்டு ஓடுவோம். ஓ, என் தலை. அவர்கள் மீண்டும் ஓடிவிட்டார்கள். வாங்க. ஐ, தொடர்ந்து வா. ஒரு நிமிடம். இங்கே குப்பை தொட்டிகள் இருக்கின்றன. இது நமக்கு பொருந்துகிறது. அந்த நாற்றம் கொஞ்சம் மோசமாக இருக்கிறது. ஆனால் சிறைக்கு போக விரும்பவில்லை என்றால் நம்மால் செய்ய வேண்டியதுதான். நான் உங்களுக்கு உதவுகிறேன். ஓ, நான் இங்கே மூச்சு திணறி விடக்கூடாது என்று நம்புகிறேன். ஓ, சரி, இங்கே குப்பை தொட்டிகள் இருக்கின்றன. அவற்றை எடுத்துச் செல்வோம். நிறுத்து, அதை தொடாதே. அங்கே திருடர்கள் இருக்கிறார்கள் என்பதில் சந்தேகமில்லை. நான் அதை சரிபார்க்க வேண்டும். போய்விடு. ஓ, தயவு செய்து எங்களை சிறையில் போடாதீர்கள். ஓ, தயவு செய்து காவல்துறை அம்மையாரே, எங்களை மன்னிக்கவும். ஓ, நான் என்ன செய்ய வேண்டும்? உங்களுக்காக எனக்கு வருத்தமாக இருக்கிறது. நான் உங்களை எல்லாவற்றிற்கும் மன்னிக்கிறேன். ஏய், நீ எங்கே ஓடி போன?